ஆ. அதாவது இப்ப அந்த நீங்க கொஞ்சம் பீட்ரூட் சாப்பிட சொன்னீங்கல்ல, சரி. அத ஒரு சின்ன கிழங்கு தான். அ 1/4 கிலோ கம்மியா தான் இருக்கும். துருவி ம். நல்லா அந்த விளக்கெண்ணெயில வதக்கி சாப்பிடவே முடியல. ஆ. ஒண்ணும் ஒண்ணும் அந்த குமட்டல் மாரி வரும். வாமிட் வர்ற மாரி. ஆ. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ம். அவ்வளோதான் எடுக்கு. அதுக்கு மேல எடுக்காது. அதுக்கு மேல எடுக்காது. ஏன்னா வயித்துக்கு சுருக்கி வச்சிருக்கோம்ல. ஜீரணம் சுரக்காம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமா. இல்ல மறுபடியும் எடுத்து கொமட்டுது. இந்த ஆமா. விளக்கெண்ணெய்க்கும் அதுக்கும் கொமட்டுது அப்படியும். அதான். என்ன பண்ண அடிச்சு அடிச்சு சிறிதளவு அடிச்சு அப்படி என்ன பண்ணீங்கன்னா, அ மிக்ஸியில போட்டு அடிச்சு லேசா வெந்தண்ணி ஊத்தி குடிச்சிருங்க. அதான் சார் அது தனியாவும் இருந்துச்சு. தண்ணியும் குடிச்சு பார்த்தா அதுவும் தெகட்டுது அப்படியே அந்த இந்த எண்ணெய் இருக்கிறதுனால. ஆ. அப்ப என்ன தெகட்டுது. அப்ப என்ன பண்றீங்கன்னா, அப்ப பரவால்ல. அப்ப ஒரு மாங்காய் எடுங்க. மாங்காய் எடுத்து வேக வச்சு சாப்பிடுங்க. ஆ அதான். இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். சரிங்க சார். அத இழுத்துட்டு போயிரும். அது அந்த கழிவு நீக்கம் பண்ணிரும். நமக்கு தேவை அந்த உணவு வேண்டான்னு சொல்றது தான். அந்த அகத்தூய்மை ஆ, பண்றது தான். பரிணாமத்தினுடைய மேல போறோம். நமக்கு ஆ. தேவையில்ல. அதுதான் அந்த வேண்டான்னு சொல்லுது. ஆனா இருந்தாலும் அந்த பழைய கழிவு எடுக்குறான்னு இனி அது பார்க்கலாம். அப்புறம் இந்த விஷம் வர்ற மாரி இருந்தா மறுபடியும் எடுத்துக்கலாம். இப்ப இது இதுவே கொஞ்சம் இறக்கிருங்க. நீங்க கொஞ்சம் எப்படியும் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிருங்க அதைய. புரியுதா? அத கொஞ்சம் குடிச்சேன். கொஞ்சம். அது அது ஆமா. அது இழுத்துட்டு போயிரும். அது ஏன்னா அது வந்து எதுவுமே அடைக்காது. இழுத்துட்டு சிறுகுடல், பெருங்குடல் போயிரும். அதுவே போதும்னு நெனைக்கிறேன். ஆ சரிங்க சார். அப்புறம் வேணும்னா மறுபடியும் வாந்தி வர்ற மாரி இருந்தா நம்ம மாங்காய வேக வச்சு குடிச்சிடலாம். புரியுதா? சரிங்க சார். எப்படின்னா வேக வச்சு கரைச்சு முதல்ல என்னவோ அ அரைச்சு அதாவது மாங்காய் வந்து அந்த தோலோட சாப்பிடணும். தோலோட நல்லா அரைச்சு கொதிக்க வச்சுருங்க. அரைச்சு கொதிக்க வச்சு கூழ் மாரி ஆயிரும். அப்படியே குடிச்சிடலாம். கட கட கடன்னு. ஆ உப்பு அது இல்லாம. ஆ அது நல்லா இருக்கு. சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா. மாங்காய தெரியுது இல்ல, அரைக்கிறீங்க. இல்ல. அரைச்சு முழுசாவே கடிச்சு சாப்பிட்டாலும் ஒண்ணும் தெரியல. அது புளிப்பு ஒண்ணும் இருக்கு. பண்ணாது. ஒண்ணும் ம். ஒண்ணும் தெரியல. வேக வச்சு சாப்பிட்டா சரிங்க. நல்லது. நல்ல வேக வச்சு சாப்பிட்டா நெறைய சாப்பிடலாம். வேக வச்சு அது வேக கட வச்சு. கடன்னு உள்ள ஆமா. அப்படியே எடுத்து போட்டோம்னா அல்வா மாரி இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன். இப்ப நானும் இப்ப ஆ, நீர்பயிற்சியில தான் இருக்கேன். ஆ. பாருங்க, இப்ப இப்ப 3 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு 2, 3 பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாமே. வரட்டும், வரட்டும். ஆனா, அத விட அந்த கடுமையான சர்க்கரை நோயாளி, இப்ப ஆ, நீங்கலாம் கூட வந்து சொன்ன ஒரு 30 வருஷமா 40 வருஷம் நோயில இருந்தீங்க. தொடர்ந்து சிறுநீர் போயிட்டு இருந்தா அவன் தற்கொலை ஆ, பண்ணிக்குவானுங்க. ஆமாமாம். ஆமா. தொடர்ந்து ம். சிறுநீர் எத்தன கோடி குடுக்குறது? அவன் பாருங்க அவரு அந்த ஆள் நல்லாயிருவான்னு வச்சுக்கங்க வயசு. ஒரு 50 அப்புறம் லேசா இன்னும் இந்த தலைவலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆ லேசா ஃபீவரிஷ் மாரியே இருக்கு இன்னும். அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அன்னைக்கு அந்த 19ஆம் பாடத்த நான் படிச்சேன் இல்லையா? 19ஆவது பாடம். அத திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கேன். இதெல்லாம் இந்த இதோட தன்மை. கழிவுகள் சளி இதெல்லாம் வெளியேற்றி காய்ச்சல் வர்றது, இதெல்லாம் அந்த சளியோட தன்மை தானா? ஆ ஆமா. சரி. சளியோட உடம்பு தன்மை ஃபைட் தான். உடம்பு ஃபைட் பண்ணுது. ஆமா. அதனால ஒண்ணும் கவலைப்பட ஒண்ணுங்க. நமக்கு வந்து சுவாசம் நல்லா அதாவது உங்களுக்கு வந்து சக்தி உள்ள போயிட்டே இருக்கும். சக்தி உள்ள போயிட்டே இருக்கும். இது ஆ, வந்து பழைய விஷத்த எடுக்கறக்கே தவிர, குடிக்க முடியலன்னா விட்டுருங்க. ஒண்ணும் பண்ணாது. குடிக்க முடியல விட்டுருங்க. நீங்க ஆ. மாங்காய நீங்க அதே மாரி முட்டைக்கோச உப்பு இல்லாத முட்டைக்கோச வேக வச்சு நல்ல முட்டைக்கோச வேக வச்சு, அ தேங்காய் எண்ணெய் ஊத்தி கூட குடுக்கலாம். முட்டைக்கோச வேக வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி கூட குடுக்கலாம். முட்டைக்கோச வேக வச்சு கரைச்சிரணும். ஆ கரைச்சிரணும். ஆ ஆ அடுத்தது கரைச்சிட்டு நீங்க நல்ல நெகுநெகுன்னு கரைச்சிட்டு கூட, தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு கொஞ்சம் தேங்காய் ஊத்தி குடிச்சிரலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்தி. ஆ. தேங்காய் எண்ணெய். அதே மாரி தா மாங்காயும் தா அப்படித்தான். தாளிக்கணுமா? தேவையில்ல. ஆ. அதுக்கு பேசாம அப்படி கூட தண்ணி ஊத்தி இந்த எண்ணெய ஊத்தி விட்டு அரைச்ச முட்டைக்கோசு உள்ள ஊத்திட்டீங்கன்னா, அது கொதிச்சுட்டு நல்லா இருக்கு. அவ்வளவுதான். தேங்காயும் இது மாங்காயும், முட்டைக்கோசும் சேர்ந்து அப்படியா? மாங்காய் முட்டைக்கோஸ் சாப்பிடலாம். நல்லா இருக்கு. மாங்காய் முட்டைக்கோசும் நல்லா ஆ, மாங்காய் முட்டைக்கோஸ் நல்லா வேக வச்சிர வேண்டியது தான். அல்லது 2யும் ஆ. அரைச்சு உள்ள ஊத்திற வேண்டியது. அரைச்சு ஊத்தி எண்ணெயில வெறும் எண்ணெய் ஊத்தி தாளிச்சிட வேண்டியது. வெறும் எண்ணெய் எதுவும் இல்லாம. அதாவது நல்லா வேக வச்சு அரைச்சிரணும். ஆமா. எப்படி ஆ. வேணா பண்ணலாம். வேகவே பச்சையா அரைச்சு கூட உள்ள ஊத்தலாம். இல்ல வேக வச்சு அரைச்சு ஊத்தலாம். 2ம் ஒண்ணு தான். எப்படி பார்த்தாலும் நல்லா வெந்துரும். தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம். ம். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு சாப்பிடுறனால அப்படியே கட கடன்னு குடிச்சிருங்க. ஆ. அந்த சரிங்க சார். சுவையே லேசான சுவை இருக்கும். அதுவே போதும். போதும். ஆமாமா. ஆ. பீட்ரூட்டே இது லேசான ரொம்ப சுவை கஷ்டம். இருக்குங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விளக்கெண்ணெய் ஊத்துனது அன்னைக்கு அப்படியே சாப்பிட்டோம்ல. அன்னைக்கு சாப்பிட்டோம்ல.
சாப்பிட்டோம். இன்னைக்கு என்ன தெரியல. அது இந்த எண்ணெய் வந்து குமட்டல். நல்ல எண்ணெய் நல்ல அதானே விளக்கெண்ணெய் தான் இருக்கலே சிறப்பானது. அப்ப உடம்பு வேண்டான்னு சொல்லுது. நம்ம இறக்கி விடுவோம் பார்ப்போம். ஆ, சரிங்க உடம்பு சார். வேண்டான்னு தான் சொல்லுங்க. நம்ம வந்து பழைய கழிவு அது எடை குறையுதான்னு பார்க்கணும். என்னது எடை குறையுதான்னு பாருங்க. ஆ, சரிங்க சார். எடையும் கவனிக்கணும் சார். இது விஷயம் இல்ல. சிறுநீர் ஒழுங்கா போகுதுன்னு பார்க்கணும். எடையும் ஆ, குறையணும். இந்த வாந்தி வெளியேத்துறது பெரிய விஷயம். அந்த வாந்தி இன்னொருக்கா கூட வர்ற மாரி 3 நாள் நீர் பிடிச்சு போடுங்க. இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் அந்த ஜீரண சுரக்கிறது நின்னு அப்படியே விட்டுருங்க. காத்துலயே உடம்பு ஓடிடும். ஆ. மனம் வலிமையாயிரும். மனம் வலிமையாயிரும். ஆ. போகக்கூடாது. இவ்வளவு உடனே இவ்வளவு உடனே வந்து குயிக்கா கீழ போகக்கூடாது. இல்ல, இவ்வளவு குயிக்காவே சரியாயிருமா நம்மளுக்கு? ஆமா, ஏற்கனவே பயிற்சி எடுத்துட்டு தானே இருக்கு அதனால. ஆமா. ஆ. அதனால புரிதல் வரும். புத்தகம் பலமுறை படிங்க. படிச்சுக்கங்க. ஆ ஆமா. அந்த 3ஆம் பாடம், அது 5ஆம் பாடம் வந்து உடல் 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 முறையிலும், மனமுறையிலும், தூய்மை முறையிலும் நீங்க 3 நிலையில் மேலுக்கு போவீர்கள். அதான் அந்த 3 நிலை அது பிசிக்கலி அண்ட் மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவல்னா வேற ஒண்ணும் இல்ல. தூய்மை. அது தெய்வம்ங்கிறோம் இல்லையா? தூய்மையான தெய்வம். ஆமாம். ஆமாமா. ஆ. தெய்வம்னா தூய்மை தாங்க. எந்த வகையான சிந்தனையற்று இருப்ப எப்படி நீங்க தெய்வம்னு சொல்லிட்டு எத கும்பிடுறீங்களோ, அதுக்கு எந்த சிந்தனையும் அதுக்கு இருக்கக்கூடாது. ஆமா. அது ம். உங்களுக்கு உதவி செய்யாது. இது ஆ. உதவி செய்ய எந்த தெய்வம் உதவி செய்யாது. புரியுதா? ஆமா. தேவர்கள்லாம் யார் தெரியுமா? தேவர்கள் தான் உதவி செய்ய வருவாங்க. தெய்வம் வராது. தெய்வத்துக்கு எதுவுமே கிடையாது. சூடு, சொரணை, வெட்கமானம் எதுவுமே கிடையாது. சார் அது ஒரு தேவர்கள் ஆற்றல். தான் அது ஒரு ஆற்றல் அது. தேவர் தான் தேவர் தான் உங்க மாரி ஆளு. ஆ இந்த மாரி ஆளுக்கு வந்து சொல்லிக் குடுக்க வேண்டும். ஆமா, ஆமா. ஆ. அதனால தான் அதனால தான் நம்ம வெங்கடேசன் தேவர். குருமார்கள். வெங்கடேசன் தான் தேவர். குருமார்கள். ஆ. குருமார்கள். குருமார்கள். அவர்கள் ஆ. தான் இயற்கையோடு சேர்த்து வைப்பார்கள். ஆ. ஏன்னா, நாம வந்து சமாதிக்கு போறதே விஷயம். சமாதிங்கிறது நம்ம விருப்பத்துல வரணும். இதுல வந்து நீண்ட காலம் வாழ்ந்து, நாம நாம வந்து உடல் அடக்கம் பண்றப்ப பல பேர் வந்து நம்ம உடல வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா தூய நெல்லுக்கு வணங்குறவங்கள தான் யோகியா மாத்துவாங்க. அதுதான் சிவன் கோயில்ல நடந்தது. கடந்த ஆமா. 2000 வருஷம் அது நடக்கல. 2000 வருஷம் அப்ப மத்தவங்கலாம் சாமியா இருக்கு. மத்த அத்தனை பேருமே திருட்டு பயலுக. ஆ. 2000 அதாவது ஒரு வருஷத்துக்கு மனிதன் தான் சமாதி ஆனாங்க. இப்ப அது ஆகல. அதெல்லாம் இப்ப இந்த இவரு ராகவேந்திரா சமாதி ஆயிருக்கார். அதெல்லாம் ஒண்ணும் எவனோ இருக்கலாம். இந்த நீர் மருத்துவத்த சொல்லிக் குடுக்கணும். நீர் மருத்துவத்த சொல்லிக் குடுக்காத ஓ! எவனையுமே ஏத்துக்கொள்ள முடியாது. அப்படியா? நீங்க உங்க பாலிசி. ஆ. பாலிசி இல்ல இயற்கை முறை. என்னது? இயற்கை முறை. ஆ. இயற்கை முறை சொல்லி தான ராகவேந்திரா, பூகவேந்திரா இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? மணி அடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். அது வந்து வேற வேற லெவல் அது. அதுல பிசினஸ் அ அது எவனோ குருட்டு முண்டங்கள் அ அதெல்லாம். என்னது? அதோட வேற லெவலு. இது ராகவேந்திரா, ஒரு பூகவேந்திரா, புட்டபர்த்தி, புண்ணாக்கு பருத்தி அவங்க இதெல்லாம் வந்து ராகவேந்திரா, இந்த புட்டபர்த்தி, அந்த தாத்திரி, இந்த தூத்திரி, இந்த நேத்திரி, கூத்திரி எல்லாம் வேலைக்காக முண்டங்கள் இதெல்லாம். கடுப்பாகுது நமக்கு. அவன் இவங்க பேர கேட்டாவே நம்மளுக்கு இவங்க கடுப்பாகுது. அவங்கனால நோய காப்பாத்த முடியாது. ஆமா. ஏன்னா அவனே நோயில தான் செத்தானுங்க. எல்லாம் நீங்க சொல்ற ஆளுங்க நோயில தான் செத்தானுங்க. ஆ. புற்றுநோயில செத்தவன்லாம் ஆமா. இருக்கான். அவனும் உணவு சாப்பிட்டுட்டு தானே இருக்காய்ங்க. ஆமா, ஆமா. ஆமாங்க. அது ஆ. இது அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு இளவும் தெரியாத தமிழே தெரியாத காட்டு முட்டங்கள். என்னது? ஆ. அப்படியா? சரி. தமிழே தெரியாது. யோக முறைகளும் தெரியாது. தமிழும் தெரியாது. இப்பதான் கண்டுபிடிச்சு 25 வருஷம் ஆச்சு. இவனுங்களே ஆ. ஏதோ ஒரு அறவேக்காடு சாமிகள். நீங்க சொல்றதெல்லாம் அறவேக்காடு ஒண்ணும் தெரியாது முண்டங்கள் அதெல்லாம். ஆமா, ஆமா. என்னத்த கிழிச்சீங்க? ஆனா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நம்ம எவல்யூஷன தோண்டி பரிணாமத்தை எடுத்து இப்ப நான் நிறுத்தி நீ இப்ப எங்க வர அவன் எத்தன வருஷமா கடவுள கும்பிட்டுருப்பான். வந்து ஒரே நாள்ல சாயங்காலத்துல நோய் நல்லாகும்ன்னு சொன்னா அவன் கதறான். நீ தான் தெய்வம்ங்கிற விளையாட்டா? நீ வாயில தெய்வம் சொல்லிருவீங்க நீங்க. ஆ. அ சும்மா முடியாது. எத்தன வைத்தியம் பார்த்திருப்பான் அவன். பாவம் படாத பாடு பட்டுருக்கிறான். ஆமாமா. பாவம். ஆமா. இத விடங்க அந்த அமைஞ்சிக்கரையில அமைஞ்சிக்கரைன்னு நெனைக்கிறேன். பூந்தமல்லி பூந்தமல்லி. அமைஞ்சிக்கரை பூந்தமல்லி நெனைக்கிறேன். அந்த பூந்தமல்லி அந்த வக்கீல் வந்து வயசு 89 இருக்கும். இதே அதான் நிலை காலையில சொன்னீங்க. அவன் பெரிய பணக்காரன். ஆனா அ ஆ. நன்கொடை எண்ணம் இல்லாதவன். என்னது? ஆ நீங்க நன்கொட கேட்டேன்னு உங்கள கட் பண்ணிட்டான். அதே மோசமான ஆள். பெரிய மோசமான ஆள். அப்ப அவன வந்து நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆ காப்பாத்தி விட்ட பிறகு அ நன்கொட வந்து ஒரு அமௌண்ட் கேட்டிருக்கீங்க.
அது வந்து இந்த ஆளுக்கு என்ன குடுக்குறதா நினைச்சு உங்கள கைவிட்டான். ஏங்க ஒரு குடுக்கல. கொடூர நோயிலிருந்து காப்பாத்துறேன். ஏன் ₹1,00,00,000 குடுத்தா உங்க ஒப்பனுட்டு குறைஞ்சா போச்சு. அ. ஆ. ஏன் 1 கோடி வேணாம். 1,00,000 குடுத்தா என்ன? 1,00,000. பல லட்சம் பல கோடி ரூபா அவன் வச்சிருக்கான். சரி. உனக்கு என்னப்பா வேணும்? அ அந்த மையம் தானே வச்சிருக்கேன். அந்த மையத்துக்கு நான் வந்து எல்லா செலவும் நான் பண்ணிக்கிறேன். சொல்ல வேண்டியது தானே? ஆமா. ஏங்க அவன் வைத்தோடி நாடான நாட்ட குடுத்த மன்னர் இருக்கிறான். வைத்தோடி நாடான தன்னுடைய தலையவே குடுத்தவன்லாம் இருக்கிறான். தன்னுடைய என்ன அ தியாகம் பண்றான். ஏன் அந்த மனம் இல்ல? அதான் இருக்கு. அப்ப அதனால தான் நான் இவனுங்களுக்குலாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அவன காப்பாத்துக்கிட்ட பொழுது, அதுக்கான என்ன ஒரு பைசா கூட அவன்கிட்ட நான் வாங்கல. என்னது? இந்த உள்ளுக்குள்ள கருணையே இல்லாதவங்க. ம். அப்ப நாம எப்படி அப்ப வந்து இவனுங்களும் அப்ப இனிமேல் போகக்கூடாது. நேர்ல பாருங்க இந்த மாரி ஏழைகளுக்கு போய் சொல்லிக்கலாம் தவிர, ஒரு நாளும் பணக்கார முண்டங்கள்ட்ட போகக்கூடாது. புரியுதா? ஆமா, ஆமா. அவனுங்க ஆனா பணக்காரனுக்கு கருணையே காட்டக்கூடாது. அவைங்க ஆனா அவைங்க கிட்ட தானே பணம் இருக்கு. இருந்துட்டு போட்டு. இப்ப ம். நான் சொல்றேன் ஆமா. பாருங்க. இந்த 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 இது பதிவாகுதுல்ல. அந்த மாரி முண்டம் இப்ப நான் நேரடியா சொல்றேன் இல்லையா? அ, யாராவது ஆ. பார்த்தாங்கன்னா, இந்த மாரி ஒரு பணக்காரன் பேரு சொல்லல. ஒரு பணக்காரன், ஒரு வழக்கறிஞர் அவ்ளோ கொடூர நோயில சித்திரவதைப்படுறான். அவனுக்கு இந்தாடா ம். ஒரு 10,00,000 எனக்கு குடுக்க வேண்டியதானடி. ஆமா இல்லையா? குடுக்க மாட்டான். அதே இன்னொரு மனசு ஏக்கர வராது. இல்ல அதுல பக்கத்துல இன்னொரு ஏக்கர வாங்கி வச்சுக்கன்னு என்னங்க வேதாத்திரி மகரிஷிக்கு 10 ஏக்கர குடுத்தார்ல தொழிலதிபர் மகாலிங்கம் சாதாரண விஷயமா? அவரு 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 பயங்கரமான ஆள் சார். எல்லா வேலையும் செய்வார். எல்லாருக்கும் உதவி ஏங்க செய்வார். இன்னைக்கு அந்த ஆமா. வேதாத்திரி மகரிஷி 10 ஏக்கர பூமி இன்னைக்கு என்ன விலை தெரியுமா? இன்னைக்கு இதனுடைய மதிப்பு இன்னைக்கு 500,00,00,000. என்னது? அதான். அது அந்த ஆளுக்கு தாராள மனசு சார். அவரு மாரி யாரும் முடியாது. அவரு தாங்க இந்த புத்தகத்த அச்சடிச்சு குடுத்தாருங்க. இந்நேரம் உயிரோட இருந்தா நல்லா அதான் பண்ணி சார் நல்ல அதான் நல்ல மனுஷன். ஆமா. ஆ. அந்த எண்ணம் ஏன் இல்லைங்க? அதனால எனக்கு கோவம் வர்றது காரணம் எப்படி சொல்லிக் குடுத்தாலும் ஏங்க பண்டமாற்று இல்லாம சொல்லி தரக்கூடாது. நான் என்ன பண்ண தெரியுமா? முதலே 10,00,000 கேட்டிருந்தா மூடிட்டு குடுத்துருப்பான். புரியுதா? ஆ ஆமா. அதனால எடுத்து எடுத்து என் அக்கவுண்ட்ல போடுறான்னு சொன்ன பிறகு வைத்தியம் பார்த்துருக்கணும். இனிமேல் அப்படித்தான் பண்ண போறேன். அவனுக்கு நோய அக்கவுண்ட்ல பணம் போடுறான்னு சொல்லப் போறேன். அப்படிதான். ஆமா. ஆ. என்ற வீடியோ பாத்துங்க. என்னோட வீடியோ பாருடா டேய். என்ற வீடியோ பாருய்யா முதல்ல. நான் என்ன ஆ. சொல்றேன், இந்த புத்தகத்த வாங்கி படிக்க சொல்றேன். படிச்சுக்கோ. இந்த புத்தகத்த அ. வேணும்னா 2 நாள் இனிமேல் எல்லாம் அப்படித்தான். 2 நாள் சொல்லித் தரேன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு கட்டணம் 10,000ன்னு வச்சிருக்கேன். அது கட்ட பாருங்க 10,000ன்னு சொன்னோனே ஓடிட்டு 10,000 சரி சாமி 10,000 ஒண்ணும் விஷயம் இல்லன்ட்டு வர்றான் பாருங்க. இந்த ஹோட்டல் தொழிலாளி 10,000 பெருசு இல்லன்ட்டு வர்றான்னா, அப்ப அவனுக்கு அந்த ஆ. என்ன வேகம் இருக்கும் பாருங்க. புரியுதா? ஆமா. நோயினால கஷ்டப்பட்டுருக்கான். இல்லன்னா அந்த பணம் எனக்கு வராதுங்க. அந்த பணம் ஆமா. இப்ப ஆமா. பாருங்க 10,000 எனக்கு பெருசு இல்லைங்கிற எனக்கு ஐயோ சாமி என்னை தப்பிச்சது பெரிய விஷயங்கிறான் இல்லையா? ஆமா. ரூ. 1000 ரூ. 2000 மருந்து டெய்லி வாங்கினேன் அப்படின்றான்ல. ஆ ஆமா. யோசிச்சு பாருங்க. 4000 வாங்கி அவன் சொல்றான் பாரு 4000 நேத்து தான் சொல்றான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அந்த அவரு சொல்றாரு. நான் 4 நாளைக்கு கூட 3000 மருந்து வாங்கிட்டு வந்தேன். அது சாப்பிட்டு ஐயோ பார்த்தா பாவம். 1% கூட நல்லா இல்ல. எப்படிங்க நல்லாகும்? ஒண்ணு அது அழுக்கு தான் பூரா இருக்குல்ல உள்ள. அழுக்கு இருக்கும்போது எப்படி உடம்பு சரியாகும்? பாருங்க வெறும் பொரியலு நம்ம நம்ம வந்து பேசிக்க புரிஞ்சுக்கிட்டோம். அழுக்கு காலி ஆகணும் அவ்வளவுதான். அழுக்கு காலி ஆனா எல்லாமே சரியாகும். அவ்வளவுதான். 2வது அந்த பணக்கார வக்கீலு அவன் சொல்றான் பாருங்க. 12 வருஷத்துக்கு அ. அப்புறம் இப்பதாங்க 12 மணி நேரம் தூங்குனேங்கிறான் பாருங்க. எவ்வளவு சுகம் கிடைச்சிருக்கு அவனுக்கு. ஆ. அப்ப உங்கள ஆக்கிட்டு ஆக்கிட்டு பணம் குடுக்கல. ஒரு பைசா தரலைங்க. நானும் கேட்கல. அப்புறம் பார்த்தேன். அ. சரி இவனுங்களே இப்படித்தான்டா இருப்பானுங்கன்னு வந்துட்டேன். ஆ. இனி நான் அதான் போகமா அதான். இனிமேல் எவனா இருந்தாலும் கண்டிஷன் தான். வராட்டி போறானுங்க. நமக்கு ஆதாரம் நமக்கு கிடைச்சது. இன்னும் அத விட இவன் தான் இப்ப இந்த நாகராஜ் இருக்காரே பாவம். இந்த மாரி இவன் ஆளுங்களுக்கு ஆதாரம். தான் வைத்தியம் பண்ணணும். இந்த மாரி ஆளுங்களுக்கு தான் நம்ம மருத்துவம் பார்க்கணும். ஆ இது வந்து தெய்வம். சாமியே வருது நம்மகிட்ட. அப்படி கணக்கு ஆ பார்த்துக்கணும். அதுதான் அததான் இறங்கி அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சாமி நான் நேர்ல வரேங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. சரி வாயான்ட்டேன். அதுக்கப்புறம் அதான் பார்த்தேன். பக்கத்தால தான் அதான் சார். இருக்கிறானுங்க. ஆ, இதுதான் நம்மளுக்கு இது நீங்க செய்ய ம். உங்களுக்கு வேற ஆளுங்க வருவாங்க பாருங்க. நமக்கு தேவைங்க. இது வந்து வெளிநாட்டுக்காரன் ஆமா வரணும். அன்போட செய்வீங்கல்ல, கருணையோட. ம். மனுஷனுக்கு கருணை தானே சார் அடே முக்கியம். ஈவு பாருங்க. நான் ஈ சொன்னேன், மருத்துவ ஆய்வு ஈவு உடம்பே இல்ல, சொல்லிக் இல்ல. ஈவு இரக்கம் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. கிடையவே கிடையாது. கிடையாது. ஆமா. அதனால நீங்க அந்த கருணை உள்ளத்தோட செய்றீங்கல்ல, ஆ அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நெறையா ஆ எனக்குன்னு மனுஷர் படுது இன்னும் நெறையா பேர் உங்கள்ட்ட வருவாங்கன்னு தோணுது. வரட்டும், வரட்டும், வரட்டும். நாம வந்து அந்த மையத்த உருவாக்கணுங்கய்யா. அந்த மையத்த வந்து நம்ம இத பார்ப்போம். அந்த மையத்த உருவாக்கிரணும். ஏன்னா, எனக்கு ஆ. எல்லா செலவும் பண்ணிட்டேன். அந்த இது இப்ப மறுபடியும் வர ஆரம்பிச்சுருவாங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஒரே ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்தானா, அப்படியே
ஒரே 2 வெளிநாட்டுக்காரர் வைத்தியம் பார்த்தாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கிட்டத்தட்ட $3000 குடுத்தாங்க. 3000 யூகா டாலர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,00,000 வந்துருச்சு. அப்படியே தூக்கி தோட்டம் வாங்கி. இன்னைக்கு இந்த தோட்டம் என்ன ஆ, விலை தெரியுங்களா? ₹40,00,000 இன்னைக்கு. ஆ, 40,00,000 கள்ளச்சந்தையில. அதான். ஆனா 15,00,000 செலவு பண்ணிருக்கு. இனி ஒரு மீனி கூட ஒரு 3,50,000 செலவாகும். ஒரு ஜேசிபி போட்டு எல்லாம் வரப்பு நல்லா உயர்த்தி, இப்ப உடைச்சுட்டு போயிடுச்சுங்க. ஆ, இப்ப அந்த மனசு ஆ, பணம் இல்ல. எனக்கு பணம் இருந்தா இந்நேரம் பண்ணி ஆட்டாட்டு நாட்டியிருப்பேன். எவனி உள்ள வந்து இப்ப யாராவது ஒருத்தர் வந்து இந்த கோழி வளர்க்கன்னு ஒருத்தர் வந்தாரு. சரி கோழி வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் நானு. புரியுதுங்களா? அவன் ம், கரண்ட் எல்லாம் வச்சுட்டு அவன் மோட்டர்லாம் போட்டு கவனிச்சுட்டு இருக்கிறான். அவன் கோழி வளர்க்கும்போது எங்கேயும் போக முடியாது. கோழி வளர்க்கும் பொழுது நாட்டுக்கோழி. ஆ, ஆ அந்த வீட்டெல்லாம் பயன்படுத்தாத. வெளிய மட்டும் பயன்படுத்திக்கோ. வீட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆ, வீட்டு திறக்கக்கூடாது. அதான் தோட்டத்த பயன்படுத்திக்கோ, தண்ணீர பயன்படுத்திக்கோ, மின்சாரத்த பயன்படுத்திக்கோ, எல்லாம் பயன்படுத்திக்கோ. புரியுதா? ஆ, நீ கோழி வளர்த்துக்கோ. கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். கழிவறை எல்லாம் பயன்படுத்திக்க. மற்றும் பெரிய போகாத. இப்ப நான் என்ன எப்ப வந்தாலும் வருவேன்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் அந்த வலையெல்லாம் போட்டேன். அந்த கோழி வலை தான் போட்டிருக்கேன். 24 மணி நேரம் ஆள் இருக்கனால எதுவும் வர்றதில்ல உள்ள. இது என்ன ஆயி போச்சுன்னா, ஆ, இப்ப நான் மோட்டார் கழட்டிட்டு வேற பக்கம் வச்சுட்டேன். இப்ப அந்த மோட்டார உள்ள வச்சுட்டு, சுத்தி கம்பி வேலி போட்டதுக்கப்புறம், நாம ஒரு ஆள வச்சு நம்ம வந்து அ உயிர் வேலி வச்சு விட்டுறலாம். கட கட. அத மட்டும் தண்ணி ஊத்திட்டு வந்தான்னா, ஒரே வருஷங்க. 1 வருஷம் தண்ணி கட்டினா போதுங்க. அப்புறம் தேவையே இல்ல. புரியுதுங்களா? ஆ. அந்த இப்ப இந்த பீட்ரூட் கொஞ்சந்தே சாப்பிட்டேன். அ, கொஞ்சம் வேர்க்கடல சாப்பிட்டேன். அ. இதே கிளீன் பண்ணி வெளிய தள்ளிருமா? ஆமா தள்ளிருமே. எதா இருந்துச்சுன்னா வெளிய தள்ளிரும். ஆமா. கொஞ்சம் சாப்பிட்டாலும். ஏங்க ஆ, இவ்வளவு தைரியமா பேசுறீங்க இல்லைங்க. இப்ப 4 நாளா நீர் பயிற்சியில இருக்கிறது வாந்தி வந்துருச்சு. இந்த வாந்தி வந்தது பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட 3 நாளா நீர் பயிற்சியில இருக்கிறீங்க. வாந்தி வெளிய ஆ. தள்ளி இருக்குது பாருங்க. அப்ப பச்சையா இருக்கு பாருங்க. எவ்வளவு கொடூர விஷம் இது. பச்சை பச்சை. ஆமா. பச்சையா இருக்கு. ஆமா. ஆ. நீங்க அத கொண்டு லேப்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. பயங்கர வைரஸ்ன்னு சொல்லுவான். என்னது? அப்படியா? ஆமா அ, செக் பண்ணி பாருங்க. சாம்பிள் எடுத்துட்டு போய் செக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கல. அத அப்படியே எடுத்துக்கங்க. எடுத்து பண்ணி சாம்பிள் எடுத்து ஒரு பாட்டில்ல அ. குடுத்து செக் பண்ணி குடியா நான் வந்து வாந்தி எடுத்தேன். என்னன்னு பாருன்னு சொன்னா, ஹெவி வைரஸ்ன்னு சொல்லுவான். அந்த வைரஸ் தான் உள்ள உட்கார்ந்திருக்கு. புரியுதா? ம். அப்பாடி! ஆ, ஹெவி வைரஸ்ங்க அது. என்னது? ஆ. பயங்கரமான வைரஸ். ஆமா. அந்த வைரஸ் அந்த தனக்கு வேண்டாத வைரஸ் வெளிய தள்ளுது பாருங்க அது. ம். இப்ப பசி தாகம் எங்க போச்சு? அவன் சொல்றான் அந்த பாருங்க அந்த நாகராஜ் சொல்றாப்ல, எனக்கு உடனே பசி தாகம் கண்ட்ரோல் ஆகுதுங்க. இப்ப அ, அ, அ. அவருக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன்? அதுதான் நம்மளுக்கு அதுதான் நீங்க சொன்னது மாரி நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிடலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. அது அ. அது சுத்தப்படுத்துகின்ற பொழுது வேண்டான்னு நம்ம நாம சுத்தப்படுத்துறதுக்கு தானே. ம். அதுக்கு மட்டும் இது சாப்பிடலாமான்னு தான் கேட்டேன். அப்புறம் அது அது வேலைக்கு போயிருங்க. அது அவன் ஆரம்ப கட்ட ஆளுக்கு. இப்ப கூட என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆ. 1 மாசம் வீட்ல தங்க சொல்லிட்டேன். 1 மாசம் ஓய்வுன்னு. 1 மாசம் இது ஏற்கனவே விடுப்புல ஆமா. இப்ப எனக்கு எனக்கு கூட ஆரம்பத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது, காலையில ஏதோ நம்ம கடல உருண்டை, கடல உருண்டை கடல உருண்டை, அ கடல, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம் போட்டு ஒரு உருண்டை, மதியம் ஏதோ கொஞ்சம் சோறு சாப்பிட்டுக்கோங்க. ம். நைட்டு ஒரு 2 பிரெட், ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னீங்க. ஆமா. அது மாரி போயிட்டே இருந்தேன். ஆமா. அது அப்புறமேட்டு தான் மெல்ல மெல்ல அ ஒரு நேரம் நிப்பாட்டுங்க, அப்புறம் 2 நேரம் நிப்பாட்டுங்க, அப்புறம் 3 நேரம் மெல்ல மெல்ல அப்படியே. இப்ப அப்படியே 3 நேரம் வந்தோம். ஆமா. நிப்பாட்டிட்டீங்களே! இப்ப ஜீரநீர் நிறுத்திட்டீங்களே! ஜீரநீர் நிறுத்துறவன் பரிணாமத்தோட எச்சம். அப்பதான் நீங்க தேவனா மாற முடியும். எங்க சார் இப்ப ஜீரண நீர் நிறுத்துனாலும், ஒரு 50 நாள் நிறுத்துனதுதான். அதுக்கடுத்து இடையில இடையில சாப்பிட்டுட்டு தானே இருந்தோம். அது என்ன பண்ணிட்டீங்கன்னா, மீண்டும் தூண்டி விட்டு உடம்ப விஷமா மாத்தி விட்டீங்க. ஆமா, விஷமா மாத்திட்டேன். அப்ப ஆமா. அது அந்த ஜீரநீர் சுரந்தா நோய் வந்து தானே சாவு வரும். இப்ப நம்ம இப்ப இந்த பச்சை பாமிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, ஜீரண நீர் அரெஸ்ட் ஆயிரும். ஆமா. அரெஸ்ட் ஆகுறது அது அ, அதனால தான் என்ன பண்ணுது, இந்த ஜீரநீர் நிறுத்தி நிறுத்தி இந்த ஜீரண நீரை நிறுத்தி பரிணாமத்தின் எச்சம் தானே. அது வந்து எப்படி நகம் எப்படி தேவையில்லையோ, நகம் வந்து நகம் எப்படி வந்து குறிப்பிட்ட நகம் உள்ள இருக்கலாமே தவிர, வெளிய நீட்டிட்டு இருக்கக்கூடாது. அது கண்ண ஆபத்து இல்லையா? நகம் எப்படி ஆபத்தோ, ஆமா. அதே போல அந்த ஜீரநீர் வந்து அமைதியில தான் இருக்கணும் தவிர, சுரக்கக்கூடாது. ஆ. ஜீரோல சரி, சரி. இருக்கணும். ஜீரோங்கிறது பவரு. ஜீரோங்கிறது 0ங்கிறது பவரு. கவர். ஆ. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் சுரக்கிற மாரி வச்சுக்கிட்டீங்க. அது என்ன வச்சு அது நோய உண்டாக்கிடுது. ஆமா, ஆமா. நீங்க என்ன ம். பண்றீங்க? மேலேயும் இல்லாம, கீழயும் இல்ல. அது மேலேயும் இல்ல. இப்ப என்கிட்ட வந்து இங்க பாருங்க நல்லா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. என்கிட்ட 100 பைசாவும் இல்லை, 1 பைசாவும் இல்ல. என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். 100 காசும் இல்ல, 1 காசும் இல்ல. என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு சொல்லுங்க. எவ்வளவு காசு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். 1 காசும் இல்ல, 1 காசும் இல்லைன்னா எதுவுமே இல்ல. ஆ அதுதான் அர்த்தம். இத தப்பா ஆ. புரிஞ்சுக்கிட்டாங்க இதைய.
ஆ. சில வேற ஆள்ட்ட கேட்டோம்னு வச்சுக்கங்க, உங்கள்ட்ட 55 பைசாம்பான். 100 காசும் இல்ல, 1 அ. காசும் இல்ல. அப்ப 65 பைசாம்பான். ஒருத்தன் 35 பைசாம்பான். ஒருத்தன் 45 ஒருத்தன் 55 எல்லாமே தப்பு. சைபர்ன்னு அர்த்தம். என்னது? ஆமா. நான் தான் சைபர் 1 தான். பைசாவும் இல்ல, 100 பைசாவும் இல்லங்கிறேன்ல. அப்புறம் என்ன? அப்ப பைசா இல்லாத அப்ப பூஜ்ஜியம்னு அர்த்தம். அது தெரியாம, இப்ப மிகுந்தாலும், குறைந்தாலும் என்ன அர்த்தம் இவன் பேர் வச்சுட்டான்னா, மிகுந்தாலும், அ. குறைந்தாலும் நோய் செய்யும்னாவே, சுரந்தாலே நோய் செய்யும்னு அர்த்தம். இத தவறா எழுதிட்டானுங்க. அதனால தான் 2000 வருஷமா இந்தியால எந்த முண்டத்துக்கும் இப்ப இது தெரியும். இது இப்ப இது நாள் வரைக்கும் நான் சொரந்து விட்டுட்டேன் கொஞ்சம். ஆமா. அதான் சரி பண்ணிட்டு, பலபடி சொரந்து விட்டேன். என்னது ஆமா. தெரியாதே தப்பு. அப்ப நீங்க எத்தனையோ சாமிங்கிறீங்க, எத்தனையோ பூதம்ங்கிறீங்க, எத்தனையோ சாமியாருங்கிறீங்க, புட்டபர்த்திங்கிறீங்க, வெங்காய பருத்திங்கிறீங்க, என்னென்னமோ பருத்தி. அந்த பருத்தியெல்லாம் ஏன்டா இதெல்லாம் சொல்லி தரல? எனக்கு தெரியாது. அந்த முண்டக்கு சோத்து முண்டங்களா அதெல்லாம். என்னது? ஆ. இப்ப இப்ப பேரெல்லாம் அப்ப சொன்னா இப்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இப்ப இருந்த நிலைக்கு தான் இப்ப போயிருக்கோம். என்னங்க சார்? ஆ இப்ப இருந்த நிலைக்கு தான் இப்ப போயிருக்கோம். ஆ இப்பதான் என்ன பண்ணாரு 7ஆம் நிலைக்கு போய் யோக நிலைக்கு முதல் படி எடுத்து வைக்கிறீங்க. யோக நிலைக்கு இதான் 6ஆம் நிலை கடந்தாச்சா? 6ஆம் நிலை கடந்து 7ஆம் நிலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியா? ஆ. ஆமா. இன்னும் மேல தான் வினயமா இருக்கணும். இன்னித்தான் வந்து ஆசிரியரோட தொடர்ந்து தொடர்புல இருக்கணும். புரியுதா? ஆ. அதான் இது ஒண்ணும் முடியலன்னு சொன்னோன்னு ஒரு மாத்து வரி சொல்றீங்களா? அதான் தொடர்ந்து இருக்கணும். ஆமா. ஆ. இப்ப பாருங்க, அ அந்த இவரு ஈரோடு நாகராஜ் அந்த சர்க்கரை நோயாளிய வந்து இப்ப பாரு சர்க்கரை நோயாளியை விட மோசமான நோயாளி யாரு தெரியுமா? நிக்காம சிறுநீர் போனா மரணத்தை நோக்கி போற நேரத்தான் நான் சொன்னேன். இன்னி ஒரு 4, 5 நாள் விட்டிருந்தேன்னா இறந்திருப்பேன்னு நான் சொன்னேன். புரியுதா? ஆமா, ஆமா, ஆமா. உள்ள இருக்கிறது நல்ல புரதமெல்லாம் வெளிய போயிருங்க. உடம்பு உற்பத்தி பண்ண புரதமெல்லாம் வெளிய வச்சா அப்படியே சிக்குன்னு ஜில்லுன்னு உடம்பு ஜில்லுன்னு ஆயிருங்க. அவ்வளவுதான். ஆமாமா. ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா. ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு முடிஞ்சது கதை. ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா, முடிஞ்சுச்சு. ஆ அந்த வெப்பம் வெளிய ஓடிரும். வெப்பம் சரிங்க சார். அ இந்த மாரி இப்ப அவருக்கு கிட்னி தான் மிஸ்டேக்கு. யாருக்கு? அவருக்கு அவருக்கா? நாகராஜுக்கு. ஆ. ஆஹ. சிறுநீரகம் கெட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிடுது. ஆ இப்ப கெட்டு போக ஆரம்பிக்குது. கெட்டு போக ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஆ, கட்டத்துக்கு மேல நிறுத்திட்டு வயிறு உப்ப வச்சுது. இப்ப சர்ரு சர்ருன்னு போனங்காட்டி வயிறு உப்பல. அந்த சிறுநீரக ஆ, செயல் இழந்துருச்சுன்னு. அது என்ன பண்ணுதுன்னா, போராடி குடிக்கிறது பூரா ஒண்ணுக்கா வெளியேத்துறனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருந்திருக்குது. ஒரு ஆ, கட்டத்துக்கு மேல சளி நெறைய சேர்ந்துரும். சளி நெறைய சேர்ந்ததுக்கு அப்புறம், சளியும், நச்சுத்தன்மையும், கொழுப்பும் உள்ள சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பசை இறுக்கி புடிச்சதுன்னா, சிறுநீர் போறத வெளிய நிக்கும்போது டக்குன்னு வயிறு உப்ப ஆரம்பிச்சுரும். வயிறு உப்புச்சுன்னா 2டே நாள்ல மரணம். ம். சிறுநீரும் இப்ப பிரியாது. வந்து மலம் போகலைங்கிறா. மலமும் போகல, சிறுநீரும் போய் கப்புன்னு நின்னுச்சு. இப்ப வந்து இன்னைக்கு கொஞ்சம் மலம் போயிடுச்சுங்கிறா. ஏங்க அந்த ஆளுக்கு மூலவியாதி இருக்கு. அதான் சொல்றாரு 15 நோய். அதான் சொல்றாரு நோய் பிண்டம்ன்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. வளர்ந்து ஆ, சார் வெங்கடேசனுக்கு 12 நோய் இருந்ததுங்க. ஆ. மூட்டு சரி, வலி, சரி. முழங்கால் வலி, பல்கூச்சி அது பல்லும் இல்லைங்க. எல்லாம் போயிடுதுங்க. இன்னும் 4, 5 பல்லு தான் இருக்குது. எல்லாம் இத்து அழுது கழண்டு விழுந்துருச்சுங்க. ஆ, சித்திரை வயசுல ஆ. இதெல்லாம் அந்த அசுத்தம் பண்ற வேலை. இந்த அரிசிங்கிற ஒரு கொடியர் ஒண்ணு. இந்த அரிசிங்கிற ஒண்ணு பண்ற வேலை. அரிசி தான் வந்து அழுகி அரிச்சிருங்க அரிசி. ஆள் அரைச்சிரும். ம். அரிச்சிரு அசிடிட்டி நீங்க. அதாவது நீங்க ஒண்ணும் வேண்டாம். அரிசி சாப்பிட்டா கல்லீரல் கெட்டு போகுங்கிறது தத்துவமே இருக்குது. அரிசிங்கிறது கொடூர விஷத்தன்மை உடையது. அது வந்து பலகாரமே தவிர உணவு பொருள் கிடையாது. ஒரு ஆ. மிட்டாய் சாப்பிடுற மாரி என்னது? பலகாரம்னா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறணும். ஆமா. ஏன்னா ஆ, உணவாக எடுத்துக்கிட்ட. பலகாரத்த உணவா எடுக்க வரவேண்டாது அது அசிடிட்டி உண்டாகுது. இந்த ஆ, இட்லியும் பலகார கடை தான். தோசையும் பலகார கடை தான். அதிலிருந்து வர எண்ணெயில பொரிச்சா பலகார கடை. இது வந்து பச்சையா வேவிச்சு அப்படி இப்படி குழம்பு போட்டு திங்கிறான். அவன் எண்ணெயில சுட்டு குடுக்குறான். எண்ணெயில சுட்டு முறுக்குல பாக்கெட் போட்டு கிலோ ரூ. 500 வித்துட்டு இருக்கிறான். அதுவும் பலகாரம் தான். இந்த இட்லி, பூரி, பொங்கலும் பலகாரம். இதெல்லாம் பலகாரத்த தின்னுட்டு எப்படிடா ஆரோக்கியம் வரும்? ஆ. மன மனதுக்காக தின்னு, 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 தின்னு உடலை கெடுத்து செ தேவையில்லாம செத்து போறீங்க. கடைசியில உடலை குணப்படுத்த முடியாத அந்த வெள்ளைக்கார முண்டம், அந்த அமெரிக்க முண்டம், வெள்ளைக்கார வெள்ளைக்கார வணிக நிறுவனத்த போய் இங்க மாட்றீங்க. வெள்ளைக்காரன வணிக நிறுவனம் அமெரிக்க வணிக நிறுவனத்துல மாட்றீங்க. அவனுங்க தான் உலகம் பூரா கட்டுப்படுத்துறானுங்க. எவனுக்கு நோய் நல்லாக்க கூடாதுங்கிறதா. நோய் நல்லாகாது என்பது வேற. ஏங்க மனதை கட்டுப்படுத்தி எவனாச்சும் இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ம். இப்ப மனதை கட்டுப்படுத்த முடியாது. அவன் என்ன பண்றான்? இத வச்சுட்டு அவன் வியாபாரம் பண்ணான். எல்லாம் தின்னி பண்டாரு. அந்த பன்னி மாரி தின்னுட்டு தான் இருக்க போறான். 24 மணி நேரம் இன்னைக்கெல்லாம் 24 மணி நேரம் திங்கிறவன் தான் இருக்கான். 24 மணி நேரமும் திங்கிறவன் தான் இருக்கான். என்னது? ஆமா.
இப்ப ஆமா. நாம என்ன அவ்வளவுதான். பண்றோம்? என்னைக்கு வேணா சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்றோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சாப்பிட்டால் குற்றம் வருதுங்களா? அந்த ஆசைகள ஏங்க கடவுள் மேல இருக்கிற ஆசையே விட சொல்றான். கடவுள் மேல இருக்கிற ஆசையவே விட சொல்றான். ஆமா. அப்புறம் நீங்க உணவு ஆசை மேல வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆ. அதாவது ஈசனோடு ஆசை ஏனும் ஆசையே அருமின் அருமின்னு திருமூலர் சொல்றார். திருமூலர். ஆமா. ஆமா. கடவுள் ஆ. மேல இருக்கிற ஆசைய விட சொல்றாரு. என்னது? திருமூலர். ஆ. ஆமா. அது திருவள்ளுவர் சொல்றாரு. "பற்றுக பற்றற்றான் தாளே பற்றுக பற்றுக பற்றை விடற்குங்கிறாரு." கடவுள் மேல இருக்கிற பற்றை விட இவரும் சொல்றாரு. "பற்றுக பற்று அற்றான் தாளே பற்றுக. பற்றுக அப்பற்றை விடற்குங்கிறாரு." அந்த பற்றை கடவுள் மேல இருக்கிற பற்றை விடுவதற்காக நீ அவர் பற்றை பருகுற. எதுக்கு தெரியுமா அவன் பற்று வைக்கிறன்னா, கடவுள் மேல இருக்கிற பற்றும் போக வேண்டும்னா. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? இயற்கையோட கலந்துரும். அப்ப இப்ப இயற்கை பற்று ஒண்ணு இருக்கு இல்லையே, பற்றுன்னா எல்லா இந்த இந்த பூதங்கள் இதெல்லாம் வந்து இந்த கோயில் இதெல்லாம் வந்து அடக்கிணறு தாண்டுற மாரி தான். இதெல்லாம் உனக்கு காப்பாத்தாது. புரியுதா? உங்களுக்கு நீங்களே முயற்சி பண்ணி போகும்பொழுது, உண்மையான கிணறு தாண்டுறீங்க. அதனால தான் தெய்வத்தால் ஆகாதுன்ட்டாரு. எனினும் தன் மெய் வருத்த கூலி தருங்கிறார். அதாவது தெய்வத்தால் ஆகாது. எனினும் இருந்தாலும் உன்னுடைய முயற்சியால் நீங்கள் வெல்லலாம்ங்கிறார். அததான் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க? சூழ்ச்சியால வெல்ல பார்த்திருக்கிறீங்க. மருந்து போடுறது, மாத்திரை இருக்குது, கொஞ்சமா திணிக்கிறது, மசாலா இன்னைக்கு ஒரு நாளைக்கு பிரியாணி திணிக்கிறது, நாளைக்கு ஒரு நாள் கறிக்கோழி திணிக்கிறது, அப்புறம் மாத்திரை இதெல்லாம் சூழ்ச்சியில போட்டு, போட்டு, போட்டு தப்பிக்க பார்த்தீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப என்ன பண்ண விதியினுடைய நீலாகாரத்தையே பார்க்குறீங்க. விதியை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. விதியை அதனுடைய நீலாகாரத்தை பார்த்து, அதனுடைய சட்டதிட்டத்தை பார்த்தோம்னா, அதுக்கு தகுந்த மாரி மாத்திட்டோம்னா, அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. ம். இது ரைட். தொடர்ந்த முயற்சியில தான் வெல்ல முடியும். இப்ப நீங்க விட்டு, விட்டு செய்யலாம். தொடர்ந்த இன்னைக்குலயே மறுபடியும் கொஞ்சம் முட்டைக்கோஸ் சாப்பிட்டு இறக்கி விட வேண்டியது தான். வேக வச்ச ஆ. முட்டைக்கோஸ் சாப்பிட்டு இறக்கிடணும். அப்புறம் 3 நாள் நீர் பிடிச்சு ஏன்னா உங்களுக்கு இயற்கையான ஆரோக்கியம் கிடைக்கிறப்ப, அதன் சார்ந்து தான் போகணும் நீங்க. எது ஒத்துக்கொள்ளுதோ அதத்தான் நீங்க கடைப்பிடிக்கணும். "ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரில் வைக்கப்படுங்கிறாரு." எது ஒத்துக்கொள்கிறதோ, எது அமைதி தருகிறதோ, எது ஆரோக்கியத்தை தருதோ, எது விடுதலை 3 விடுதலை தரணும். உடலிருந்து விடுதலை, மனம்ங்கிறதுல விடுதலை, தூய்மை என்கிற தத்துவம். இந்த 3க்குமான விடுதலை. இந்த 3 நிலையில மேல்நிலை அடையணும். உடலால் மேல்நிலை அடையணும். மனதால் மேல்நிலை அடையணும். அந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மையால் மேன்மை அடையணும். இதுதான் பரிணாமத்திலே உச்சகட்டம். இதுதான் பரிணாம மருத்துவம். மரணம் என்பது நீங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதுதான் பரிணாமம். என்னது? ஆமா. உடலும், மனமும் சுத்தமாயிரணும். ஆமா 2மே மரணம் சுத்தமா. உங்கள் கையில தான் இருக்கணும். மரணம் வந்து மருந்துங்கிற யமன் கையிலுக்கு போகக்கூடாதுங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்துங்கிறார். கூற்றுனா யமன் அர்த்தம். அதாவது நோயாளி, மருந்து, மருத்துவன், மருந்தையே பின்பற்றி வாழ்கின்றவர். இந்த 4 நிலையில இருந்து யமன் உங்களை 4 பக்கம் சூழ்ந்து உங்களை கொல்லுவான்ங்கிறார். இவன் என்ன பண்றான் இந்த முண்டங்கள் தவறாக எழுதுறான் பூராம். தமிழ் முண்டங்கள் பூராம் தப்பு தப்பா செருப்புல அடிக்கிற மாரி அறிவு கெட்ட முண்டங்கள் அவனுடைய உணவு பழக்கத்தின் காரணமாக இந்த மானங்கெட்ட அறிவில்லாத அந்த பரிமேல அழக அவன் ஒரு சோத்து சோறு திண்டி முண்டமாட்டுது. சோறு திண்டி முண்டம், அமலக்குட்டி முண்டம், மானங்கெட்ட முண்டம், அந்த பரிமேல அழகர் முண்டம் தான் தப்பு தப்பா எழுதி வச்சு தமிழ் குலத்தை இவன் நாசம் பண்ணவன். என்னது? ஆ. தமிழ் குலத்தை இவன் நாசம் பண்ணவன் தான் இந்த பரிமேல அழகர் ஒரு ஒரு பஜாரி பையன். என்னது? ஒரு ஊதாரி பையன், ஒரு விபச்சாரி பையன் அவன் மன்னவன். ம். அவனோட தமிழ் இலக்கியத்துல புலமை மிக்கவன். ஆனால் தமிழ் ம். புலமை பண்ணிட்டு தன்னுடைய பழக்கவழக்கத்த அதுல ஏத்தி விட்டு போயிட்டான். தன்னுடைய பழக்கவழக்கத்த ம். நல்லவனை ஏத்தி விட்டு போல போய். வந்து தமிழை காப்பாற்றுவான் என்ற பெயரில் வந்து தமிழ் 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 மொழி, தமிழ் இலக்கணம், தமிழர் நாகரிகம், தமிழர் ஆரோக்கியத்தை குழி தோண்டி புதைத்தவன் தான் இந்த பரிமேல் அழகர்ங்கிற ஒரு காட்டு முண்டம். அதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாண்ட. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. மூ மூஞ்சி இருட்டா இருந்துச்சு. அதான் லைட் போட்டேன். பரவால்ல. அதனால தமிழர்கள் வந்து சார் தமிழ் இருக்கிற உண்மைய நல்ல வேளை திருக்குறள வந்து யாரும் கெடுக்கவே இல்ல. மூலம் சரியா இருந்தங்காட்டி வள்ளுவர் கண்டுபிடிச்சாரு. எவனாச்சும் திருத்தியிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா யாரும் திருத்த முடியாது. ஆமா, ஆமா. அதனால அவர் சுருக்கிட்டாரு. அதனால அது ஒரு அணு மாரிங்க. திருக்குறள் என்பது ஒரு அணு மாரி. அணுவுக்குள்ள எவனும் கை வைக்க முடியாது. அதனால தான் நல்ல வேளை. அணுகுண்டு. ஆமா. ம். திருமந்திரத்துல கூட திருமந்திரத்துல கூட 50 பாட்டு 60 100 பாட்டுலாம் இருக்கு. ஆனா திருக்குறள் அப்படி அல்ல. அந்த திருக்குறள் வந்து நல்ல வேளையாக யாரும் மூலத்த கை வைக்கவே இல்ல. மூலத்த கை வைக்க முடியாத அளவுக்கு அவர் சுருக்கமா எழுதியிருக்காரு. அதனால யாரும் கை வைக்க முடியாது. அதுக்கு மேல அவன சுருக்க முடியாது. அதுக்கு மேல ம். மாத்தி ம். எழுதினாலும் கண்டுபிடிச்சிரலாம். மாத்தி எழுதினாலும் கண்டுபிடிச்சிரலாம். புரியுதுங்களா? அதனால வந்து இடைச்செருகல் இல்லாத ஒரு மிகப்பெரிய நூல்னா இதுதான். எது? அ திரு திரு திருக்குறள் தான்.
திருமந்திரம் கூட அவர் ம். 3000 பாட்டுன்னு தான் சொல்றாரு. திருமூலர் நான் 3000 பாட்டு பாடுனேங்கிறாரு. ஆனா புத்தகத்த எடுத்து பார்த்தா 3050 பாடல் இருக்கு. ம். 50 பாடல் யார் எழுதுனான்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிக பிரசங்க பூரா உள்ள ஏத்தி விட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு பாட்டு இருக்குது பாருங்க. திருமந்திரம் மாரி ஒரு பாட்டு இருக்கு. ஆனா திருமந்திரம் கிடையாது. அந்த பாட்டு சொல்றேன் பாருங்க. "மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும். மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும். மறுப்பது உளநோய் மருந்தனச் சாலும். மறுப்பது இனிநோய் வாராதிருப்ப. மறுப்பது சாவே மருந்தனலாகும்." அற்புதமான வைரமான பாடலுங்க. அதாவது எது சாவை மறுக்கிறதோ அதுதான் மருந்துன்னு எழுதியிருக்கான். சாவு வராம எது காக்குதோ அத மருந்துங்கிறான். என்னது? ஆமா. அதுதான் உண்மை. அதுதான் நீங்க செய்றீங்க. ஆ. மத்த எல்லாமே சாவை உண்டாக்கும். மத்த எல்லாமே சாபம் உண்டாக்கும். ஆமா. சாவுக்கு முன்னாட நோய் வந்து தான் சாக வேண்டும் என்கிறது இந்த ஜீரணநீர் யார் யாருக்கு சுரக்குதோ, யார் யாரு சாதாரண உணவு திங்கிறானோ, அவனுக்கெல்லாம் நோய் வந்து துடிதுடித்து சாக வேண்டும். எப்படி? ம். ஏங்க சும்மா என்ன இன்பமா வாழ்ந்துட்டு துன்பத்த அனுபவிக்க வேண்டாமா? அ ஆ. இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கிற சொல்றேன். சொபிஸ்டிகல் லைஃப் நான் செட்டில் ஆயிட்டேன், மயிராயிட்டேன். செருப்பால அடிங்க அவனையெல்லாம். என்னடா மயிராயிட்ட நீ? அப்ப இப்ப வந்து அ, ஒரு வழிக்கு ஆ இந்த நிலைக்கு அதாவது ஒண்ணு சொல்றேன். ம், இந்த பட்டினி போடு நம்மள வருத்தும்போது, அ. நம்மளோட கர்ம வினையெல்லாம் போயிருதுன்று. ஆமா. உடல வருத்துறோம்ல. வருத்தம் பட்டினி தான. உடம்புல எந்த கெடுதலும் பண்றதில்ல. ஆ. உணவு பழக்கத்த விட்டுருக்கிறீங்க. வேற ஒண்ணும் நீங்க பண்ணல. என்னது? அதான் நம்ம பசி எல்லாத்தையும் அடக்கி பசி இல்லாம இருக்கோம்ல. அந்த உணவே இல்லாம இருக்கோம்ல. அதுதான் 7ஆம் நிலை. அதுதான் உயர்ந்த அதுதான் தேவர் நிலைன்னு பேரு. ஆ. தேவர் அப்ப நிலைய வந்து நீங்க விடுறீங்க. தேவர் நிலைன்னா இதுதான். எந்த அழுக்கும் இல்லாம இருக்கணும். உடம்புல அழுக்கு இருக்காது, பசி தாகம் இருக்கக்கூடாது, மயக்கம் இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது, குழந்தை மாரி இருக்கணும், உள்ளம் தெளிவா இருக்கணும். இயற்கையா ஆமா, புரிஞ்சுக்கணும். இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான். ஆமா. ஏங்க உடலாலும், மனதாலும் 100 சுத்தமா இருக்கணும். ஆமா, ஆமா. அப்ப புரியுதுங்களா? அப்ப வந்து எந்த வகையான கவலையும் இல்லாமல் இயற்கையோடு சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆ. அத நோக்கி தான் நீங்க போகணுமே தவிர, மற்றபடி கீழ வந்தீங்கன்னா, யாருக்கு கீழ வரான் தெரியுமா? இப்ப நான் இவனுக்கு பாருங்க, யாருக்கு கீழ வரான்னு இந்த இந்த நாகராஜன் சொல்லிக் குடுத்த மாரி அவங்களுக்கு கீழ வரலாம். நீங்க சொல்லிக் குடுக்கறதுக்காக கீழ இறங்கி வரலாம். புரியுது? ஆமாமா. ஆ. நீங்க சொல்லியே குடுக்கறது இல்ல. அப்ப என்ன நீங்க பேசாம போயிட்டே இருக்க வேண்டியது தானே? மேல்நிலைக்கு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆமா. போயிட்டே இருங்க. பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு டைம் வரும் சார். நம்ம எல்லாம் உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அதெல்லாம் உங்க விருப்பம். அப்படி பார்த்தீங்கன்னா எத்தன வருஷம் இப்ப இங்க நெறைய இப்ப இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்கேன், இனிமேல் இந்த மாணவன் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறதா இருந்தா வருஷத்துக்கு 1,00,000 கட்டி பேச சொல்லியிருக்கேன். இல்லைங்க மருத்துவர் ஆகுறதா வாங்கணும். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா சொல்லப் போறேன்? கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஆ. இருக்கிறதா இருந்தா, நீங்க பேசாம மருத்துவரா மாறிக்கன்னு சொல்லப் போறேன். அதுக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி மருத்துவரா மாறு. வருஷத்துக்கு 1,00,000 தானே பிரச்சனையே இல்ல. 12 ஆண்டுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்க அப்படி ம். வர்றதுக்கு 2, 3 பேர் சொல்லியிருக்காங்க. வரட்டுங்க. அப்படித்தாங்க ம். வர முடியும். நீங்க இப்ப அதுக்கு ஏங்க 50,00,000 குடுத்து நீட் தேர்வு எழுதுற. 50,00,000 குடுத்து நீட் தேர்வு எழுதி தற்கொலை தானே பண்ணிக்கிற நீ? ஆமா. சரி 50,00,000 குடுத்து நீட் தேர்வு பாஸ் பண்றீங்க. நோயே நல்லாக்க முடியாத பொழுது மருத்துவம் எதுக்கு படிக்கிறீங்க? குறிப்பா வெள்ளைக்கார மருத்துவம் எதுக்கு படிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். வேற இயற்கை மருத்துவம் படி, நீர் மருத்துவம் படி. ம். வெள்ளைக்கார மருத்துவம் நல்லாக்கவே முடியாதுன்னு சட்டமே இருக்குது. என்னது? ஆமா. அப்ப அது நல்லாக்கவே முடியாது. முடியாது அப்படிங்கிற நல்லாக்கவே முடியாதுங்கிற மருத்துவத்தை என்னது எதுக்கு படிக்கிறீங்க? அப்ப திருடுவதற்கும், கொள்ளையடிப்பதற்கும், ஏமாத்துறதுக்கும் படிக்கிறீங்க. அப்படித்தானே? ஆமா. அது இனிமேல் நடக்கும். இனிமேல் வந்து இங்க பாருங்க, இந்தியால மட்டும் 2,00,000 பேரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்கன்னு புள்ளிவிவரம் சொல்லுது. 2,00,000 பேரா? ஆமா. அப்பாடி! எவனுக்கு சம்பளம் எவன் எவன் சம்பளம் தருவான்? எவனும் சம்பளம் ஏன்னா, எவனும் சம்பளம் தர மாட்டான். ஏன்னா, அதிகபட்சமா சம்பளம் 20,000க்கு மேல கிடைக்காதுங்க. 60,000 சம்பளம். 20,000. ஆ ஆமா. ஆ. அது தனியார் மருத்துவமனைக்கு போய் கேவலப்படணும். புரியுதுங்களா? ஆமா. மானம், வெட்கம், நீ வந்து 2,00,00,000 போட்டு செலவு பண்ணிட்டு வந்திருப்ப. இன்னைக்கெல்லாம் படிக்கவே தேவையில்லைங்க. நீங்க எம்பிபிஎஸ் நீங்க படிக்கவே தேவையில்ல. தனியார் மருத்துவ கல்லூரி இருக்கு இல்லையா? ம். தனியார் மருத்துவ ம். கல்லூரில ஒரு 2,00,00,000 குடுத்தா டாக்டர் பட்டம் குடுத்துருவான். எத்தன? ஆமா. படிக்காமலே குடுத்துருவான். அப்புறம் ஆமா. என்ன? ம்ஹ்ம். நீ அரசாங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, அரசாங்க தேர்வுக்கு இவ்வளோ போட்டி. அரசாங்க தேர்வுக்கு இவ்வளோ போட்டியே தவிர, தனியார் கல்லூரில போட்டியே கிடையாது. நீ +2 பாஸ் பண்ணிட்டு வந்தீன்னா, அவனுக்கு +2 பாஸ் பண்ணிட்டு வா 2,00,00,000 பணம் குடு. என்னது? 2,00,00,000. அப்புறம் 5 வருஷம் வரை சும்மா பேருக்கு வந்துட்டு டாக்டர் பட்டம் வெளி. இது அரசாங்கமே ஏற்படுத்தி வச்சிருக்குதுங்க. அரசாங்கமே. ஆமா. ஆமா. ஏற்படுத்தியிருக்கு. ஆ இப்ப புரியுதா? தனியார் மருத்துவக்குள்ள நீட் தேர்வும் கிடையாது, புண்ணாக்கும் கிடையாது. எதுவும் கிடையாது.
ஆமா. ஏன்னா தனியார் ம். மருத்துவமனைக்கு நீங்க அவன் பிசினஸ்க்கு வச்சிருக்கிறான். தனியார் மருத்துவத்துக்கு போயிட்டீங்கன்னா, எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். பணத்த கட்டி எம்பிபிஎஸ் டாக்டர் 5 வருஷம் கழிச்சு நீ வெளிய வந்துரலாம். புரியுதா? சர்டிஃபிகேட் குடுத்துருவேன். அவ்வளோதான். அரசாங்க கல்வியில படிச்சா தான் என்ன அரசாங்கம் இலவசமா இருக்கனால இவ்வளவு கண்டிஷன் போடுறான். நீ வந்து தனியார் பள்ளிக்கு போகணும்னா 2,00,000 2,00,00,000 குடுத்துட்டீங்கன்னா எந்த கேள்வி நீ 10 மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் நீ டாக்டர் தான். எத்தனது? ம். பணம் 2,00,00,000 ஆமா. அல்லவா? அப்ப புரியுதா உங்களுக்கு? ம். அப்ப அங்க படிப்புக்கு மதிப்பில்ல. மதிப்பில்ல. அதெல்லாம் கிடையாது. நோயே குணமா அவன் வியாபாரத்துக்கு வச்சிருக்கிறான். அதனால தான் 2,00,00,000 குடு, உள்ள வந்து இல்ல. சேர்த்துக்க. அவனே திருத்தி, அவனே தேர்வு எழுதி, அவனே பாஸ் மார்க் போட்டு 5 வருஷம் கழிச்சு தொரத்தி விட்டுருவான். ம். அடுத்த இதுதான் அதனால தான் தனியார் மருத்துவக் கல்லூரி ஊக்குவிக்கிறாங்க. தனியார் மருத்துவர்கள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 பேர் வந்து 20,00,00,000 ஆச்சுங்க. 100 பேர் சேர்த்தா 100,00,00,000 ஆச்சு. அப்ப இந்த நாடு நாசமா போறதுக்கு ஒரே மேலை நாடுகள் வந்து எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குங்க. எல்லாமே மேலை நாட்டு அரசாங்க கட்டுப்பாடு. புரியுதுங்களா? இப்ப நீங்க இருங்க வந்து இன்னும் சொல்ல வெறும் இந்த பாருங்க. மேலை நாட்டுல அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா, ஐரோப்பா, ஜெர்மன், ஜப்பான் எல்லா நாட்டிலயும் நீங்க மருத்துவர்கள யாரும் சந்திக்க முடியாது. மருத்துவர்கள் யாரையும் சிந்திக்க முடியாது. சந்திக்கவே முடியாது. ஏன்னா, எந்த நோய் வந்தாலும் மருந்து இல்லை. அப்படியே நான் தெளிவா சட்டத்த சொல்லிட்டேன். எந்த நோய் வந்தாலும் மருந்து இல்லை. உனக்கு அறுவை ம். சிகிச்சைன்னு வந்தா மட்டும் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கே 6 மாசம் ஆயிரும். ஆமாமா. ஆமா. அப்ப ம். நோய குணமாக்க முடியாது எதுக்கு வரேன்ருவான். ஏன்னா ஐயா அவன் அரசாங்க ஊழியர். அரசாங்கம் சொல்றத தான் கேட்பான். அப்படியே நீ அதே நோயின்னு சொன்னா, இங்க எதுக்கு பண்ண மாட்றாய்ங்க நம்ம நாட்டுல? நம்ம நாட்டுல வியாபாரம் ஆயிடுச்சு. நம்ம நாட்டுல ஆ. அதாவது அரசாங்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மருத்துவம் இல்லை. அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மருத்துவம் இல்லை. அரசாங்க கட்டுப்பாட்டில் இலவச மருத்துவமனைகள் இல்லை, இலவச மருத்துவம் இல்லை. அரசாங்க கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்ல. இலவச மருத்துவம் அப்புறம் எதுக்கு வைக்கிறாய்ங்க? ஆஸ்பத்திரி பூரா கட்டி இலவச மருத்துவம்னு சொல்றான். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே! எப்படி இதாகும்? ஆ அதுக்கு தான் நீர் மருத்துவம் கத்துக்கணும். அதான் ஒரு ஆளெல்லாம் சொல்றாரு, இந்த பெரிய ஆஸ்பத்திரியில போய் அப்புறம் நீங்க தான் பாவம். அந்த மருந்து குடுத்துர்றாய்ங்க 1 மாசத்துக்கு. ம். இந்த மாரியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காய்ங்க பாவம். என்னதான் செய்றது? ஒண்ணும் நல்லாகாது. ம். நான்லாம் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இல்லை நீ என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாதுடான்னு சொல்லிட்டு ஒரு பையன். சரி பாருங்க மறுபடியும் பேசலாம். சரிங்களா? நன்றி சார். நன்றி. ஆ.